சென்னை அண்ணா சாலையில் இன்று காலை விரிசல் ஏற்பட்ட பகுதியை நிரந்தரமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த நிரந்தரமா இந்த சாலை பணிகளை சீரமைக்கிறது என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள்? ரகுவரன், நிரந்தரமாக இந்த சாலையை சீரமைக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள்? அதாவது காலையில் நம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த அண்ணா சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பள்ளத்தின் விளைவாக இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 8 துளைகள் விட்டு 50க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் இந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அதற்கான சிறப்பான அந்த சிமெண்ட் கலவைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து இங்க வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் நம்ம காட்டியிருந்தோம். அந்த சிமெண்ட் கலவைகள் கொண்டுதான் அந்த துளையானது, அந்த விரிசலானது தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் தற்போது அந்த சிமெண்ட் கலவையை போடப்பட்டு அந்த விரிசலானது தற்போது மூடப்பட்டிருக்கிறது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரகுவரன், ஒவ்வொரு முறையும் விரிசல் ஏற்பட்ட பிறகு, பள்ளம் ஏற்பட்ட பிறகு அதனை சீரமைப்பதை விட இது போன்ற இந்த பாதிப்புகள் வருவதற்கு முன்பே சரி செய்வதற்கான திட்டம் ஏதேனும் இருக்கிறதா? இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது இந்த பாதிப்பு ஏற்படுவது குறித்து ஏற்கனவே அதிகாரிகள் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் ஏற்கனவே இந்த பாதிப்பு ஏற்படுவது தொடர்பான ஏற்கனவே இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய கருவிகள் அந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் விதமாக ஏற்கனவே அந்த பழைய கட்டிடங்கள் மேலும் இந்த பாலங்கள் போன்ற பகுதிகளில் எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பழைய ஆழ்துளை கிணறுகள் ஏதாவது இருக்குதுன்னா இந்த மெட்ரோ பாதைகள் செல்லக்கூடிய பகுதிகளில் பழைய ஆழ்துளை கிணறுகள், பயன்படுத்தாத ஆழ்துளை கிணறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ நிர்வாகம் ஏற்கனவே அறிவிக்கின்றது. இது போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சில தடங்கல்களும் உடனடியாக சீர் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவிக்கிறது. இருந்தாலும் இது போன்ற நேற்று முன்தினம் ஏற்பட்ட பள்ளமானது எதிர்பாராத மிகப்பெரிய பள்ளம். அது ஒரு பேருந்தையே தவிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த பள்ளமானது இருந்தது. ஆனால் இன்னும் இந்த மக்களுக்கு இந்த அண்ணா சாலையிலிருந்து முக்கியமான பிரதான சாலை, அதனால் திடீரென்று இது போன்ற பள்ளம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக மக்களுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்த வண்ணம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் நிர்வாகம் இதுவரை அது போன்ற தகவல்களை எதுவும் சொல்லவில்லை. சாதாரண ஒன்றுதான் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர, ஆனால் மக்களினுடைய பயத்தை போக்கக்கூடிய வகையில எந்த ஒரு விதமான அறிக்கையோ நடவடிக்கையோ எடுக்காதான் சொல்லப்படுகிறது. ரகுவரன், சென்னை அண்ணா சாலையில் இன்று காலை விரிசல் ஏற்பட்ட பகுதியை நிரந்தரமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.